வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான பதிவு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாமா, ஷேர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. சட்டசபையில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள், இப்போ இருக்க எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து ஒரு சில கேள்விலாம் கேட்டிருப்பாரு. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ ஸ்டாலின் சார் அவர்கள் 5 கோப்பில் கையெழுத்து போட்டு ஒரு சில சட்டங்கள்லாம் இமிடியேட்டாக அதை வந்து நிறைவேற்றினார். தேர்தல் அறிக்கையை உடனே பண்ணார். அதில் ஆவின் பால் விலை குறைச்சது, அப்புறம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, அப்புறம் பெட்ரோல் ரேட்டு குறைச்சதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் பெட்ரோல் ரேட் வந்து 3 ரூபா நாங்கள் குறைச்சோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெட்ரோல் வந்து 5 ரூபா குறைக்கிறோன்னு சொல்லி தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க குறைச்சது 3 ரூபா தான். அதை பற்றி அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நம்ம சொன்ன கோரிக்கையே ஒழுங்காக செய்யாமல் இப்போ இருக்க கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறது எந்தளவுக்கு நியாயம்னு தெரியல. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை மே 7, 2021 தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மாதம் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 15, 2023 தான் முதல்ல மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 28 மாதம் கழிச்சதுக்கான அரியர்ஸ் யாருக்கும் கொடுக்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி விஜய் சார் கவர்மெண்ட்டை பார்த்து, அதாவது இப்போ இருக்க ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க, மக்களுக்கு வந்து டிலே பண்ணாமல் நீங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் உடனே செய்யணும், டைம் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை விடவா டைம் எடுத்துக்க போகிறாங்க? 28 மாதம் எடுத்துக்க போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட், இது வரைக்கும் ஆட்சியில் இல்லாத ஒரு கவர்மெண்ட் முதல்ல ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ வன்மத்தை ஒரு மேலே கேட்குறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைம் கொடுங்க, பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. 5 வருஷம் அவங்களுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம்.